இந்த லெந்து நாட்களின் 23வது நாள் தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க அனைவருக்கும் என ஸ்தோத்திரங்கள். உலகம் முழுக்க 17,500 24,000 இனக்குழுக்கள் பரவி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மொழி ரீதியா, கலாச்சார ரீதியா, மத ரீதியா, நிலப்பரப்பு ரீதியா இத்தனை இனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. இருந்தாலும் மனிதர்கள் இந்த உலகின் பல மூலைகளில் ஒரு விஷயத்துக்காக போராடி கொண்டே இருக்கிறார்கள். அனைவரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும், ஒன்று மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று. அதன் விளைவு இன அழிப்பு, இனப்படுகொலை. நாம காதால கேட்கிற போர் பற்றிய செய்திகளும், கூட்டம் கூட்டமாக மக்கள் சாகின்ற செய்திகளும் ஏதோ ஒரு விதத்தில் இனப்படுகொலையாக இருக்கின்றது. வெள்ளையர்களுக்கு கருப்பினத்தை கண்டால் பிடிக்கவில்லை, நகர்ப்புறங்களில் வாழ்பவர்களுக்கு பழங்குடியினர்களை பிடிக்கவில்லை, நிலப்பரப்பில் வாழ்கின்றவர்களுக்கு மலைப்பகுதிகளில் வாழ்கிறவர்களை பிடிக்கவில்லை. விளைவு அழிவு. யாத்திராகமம் 1ஆம் அத்தியாயம் 16ஆம் வசனம். அந்த மருத்துவ பெண்களுக்கு பார்வோன் சொல்லி அனுப்பியது, அந்த எபிரேயர்களின் குழந்தை ஒரு ஆண்மகவென்றால் அதனை கொன்றுவிடுங்கள். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை விட உயர்ந்தவன் என்று நினைக்கின்ற பொழுது, ஒரு மொழி மற்றொரு மொழியை விட உயர்ந்தது என்று நாம் நினைக்கின்ற பொழுது, ஒரு இனம் மற்றொரு இனத்தை விட உயர்ந்தது என்று நாம் நினைக்கின்ற பொழுது, எங்கெல்லாம் உயர்வு தாழ்வு என்ற நினைவுகள் வருகின்றதோ அங்கெல்லாம் நடப்பது இனப்படுகொலை, இன அழிப்பு. பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு அந்த மருத்துவச்சிகளுக்கு பார்வோன் கொடுத்த கட்டளையை இன்று பல நாட்டின் தலைவர்கள் தங்கள் துப்பாக்கிகளுக்கும் ஏவுகணைகளுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மருத்துவச்சிகள் பெண்களை பார்த்தால் பாவம் பார்க்கலாம் என்ற சலுகையாவது வழங்கப்பட்டது. ஆனால் இன்றைய துப்பாக்கிகளுக்கும் ஏவுகணைகளுக்கும் பாவம், அந்த சலுகைகளும் கிடையாது. ஏன் மனிதர்களுக்கு இப்படி வெறி? ஏன் நாம் அழிக்க துடிக்கும் இனங்களுக்குள் கடவுளுடைய சாயல் இல்லையா? இல்லை, அந்த இனங்களின் மொழியை கடவுள் புரிந்து கொள்வதில்லையா? இந்த உலகை கடவுள் உருவாக்கிய போது மொழியோ கலாச்சாரத்தையோ ஏற்றத்தாழ்வுகளையோ பாகுபாடுகளையோ பிரிவினைகளையோ, இதன் காரணத்தால் நாம் ஒருவரை கொல்ல வேண்டும் என்று ஏதோ ஒரு காரணத்தையோ கடவுள் உருவாக்கவில்லை. கடவுள் மனிதனை தம்முடைய சாயலில் மட்டுமே உருவாக்கினார். அந்த மனிதன் மலையில் வாழ்ந்தாலும் நிலப்பரப்பில் வாழ்ந்தாலும், கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும், ஏழையானாலும் பணக்காரனானாலும், ஆணானாலும் பெண்ணானாலும், நண்பனானாலும் எதிரியானாலும், அந்த மனிதன் கடவுளுடைய சாயல். நாம் உருவாக்கி வைத்திருக்கின்ற பிரிவினைகளை தாண்டி இந்த சாயலை மதிப்பதற்கும் தேடுவதற்கும் பார்ப்பதற்கும் நாம் அழைக்கப்படுகின்றோம். பிரிவினைகள் நமக்கு வெறுப்பை சொல்லித் தருகின்றது. ஆனால் கடவுளுடைய சாயல் என்ற உண்மை நமக்கு அன்பின் வழியை காட்டுகின்றது. இந்த அன்பின் வழியை பயணிப்பதற்கு கடவுள் நமக்கு ஞானத்தை தருவாராக, நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.